சொன்ன வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு போராட்ட குழு சார்பாக நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை, இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் வித்ட்ரா வாங்கிக்கிறோம். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கலைன்னா எங்கள் போராட்டம் இது போல் நோட்டீஸ் போட்டு அறிவிக்காமலே நாங்கள் மறியல் பண்ணுவோம். இதுக்காக கைது செய்து சிறை செல்றதுக்கு நாங்கள் தயார். மக்கள் நலக்காக அரசாங்கமே தவிர அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை. சோழவரம் ஒன்றியத்தில் குறிப்பாக அருமந்திலிருந்து பூதூர், ஒரக்காடு, சோழவரம் இந்த கார்னோடு வழியாக கனரக வாகனங்களில் சட்டத்துக்கு புறம்பாக சாம்பல் மண் கொண்டு வந்து வர்றதுனால அதில் அந்த சாம்பல் பறந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு, பொதுமக்களுக்கு பெரிய பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு எதிராக பல முறை இந்த பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை மனு கொடுத்தோம். நேரில் பார்த்தோம், நடவடிக்கை எடுக்காதனால இன்றைய தேதியில் சிபிஎம்எல் கட்சியோட அனைத்து கட்சிகளுடைய சமூக ஆர்வலர்களும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாலை மறியல்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக இந்த போராட்டத்தை அறிவித்தோம். அறிவிக்கும் போதே நேற்றுக்கே காவல்துறை அதிகாரிகள் இது உரிய நடவடிக்கை எடுத்து துறை வாரியான அதிகாரிகள் நாங்கள் கொண்டு வரோன்னாங்க. நாங்கள் இங்கே வரும்போது மறியல் பண்ணாமல் பேரைகார்டு போட்டு தடுத்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ எங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 நாள் டைம், 10 நாளுக்குள்ளே நாங்கள் பேட்ச் ஒர்க் ரோடு போடுறோம், அந்த தடுப்பு வேலி போடுறோம், கனரக வாகனங்கள் இந்த சாம்பல் வண்டி இந்த பக்கம் வராது, இன்னோடு இருந்து வராது அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ரோடுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்காங்க, ரோடு முழுசாக போகிறதுக்கு. இந்த சொன்ன வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு போராட்ட குழு சார்பாக நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை, இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் வித்ட்ரா வாங்கிக்கிறோம். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கலைன்னா எங்கள் போராட்டம் இது போல் நோட்டீஸ் போட்டு அறிவிக்காமலே நாங்கள் மறியல் பண்ணுவோம். இதுக்காக கைது செய்து சிறை செல்றதுக்கு நாங்கள் தயார். மக்கள் நலக்காக அரசாங்கமே தவிர அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை. புதிய அரசாங்கம் வர்றது காலம் தாழ்த்துட்டு இருக்க முடியாது. இந்த வேலையை, இந்த வண்டியை திருப்பி விடுறது சட்டத்துக்கு புறமா இப்படி வர வண்டியை தடுக்கிறதுக்கு எந்த தடை இருக்குது சட்டத்தில்? அப்போது ஒரு பிரச்சனை இருக்குது. சில அந்த டிராஃபிக் அதிகாரிகளை காசு வாங்கி அனுப்புகிறாங்கன்ற மாதிரி கூட வருது. நாங்கள் அப்படி சொல்ல வரல. ஒருவேளை நீங்கள் உங்கள் நடவடிக்கை அதை தான் காட்டுற மாதிரி இருக்குது. குழந்தைங்களோட எதிர்காலம், பொதுமக்கள் நலன் கருதி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகுவோம்.